ஜெனீவா மாநாட்டில் இலங்கை அரசை இந்தியா ஆதரிக்க கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாயகத்தில் மதிமுக சார்பில் முத்துக்குமாருக்கு 8ஆம் ஆண்டு புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் வைகோ, கவிஞர் காசி ஆனந்தன், முத்துக்குமாரின் சகோதரி தமிழரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஜெனீவா மாநாட்டில் மத்திய அரசு தமிழர்களை ஆதரிக்காவிட்டாலும் இலங்கை அரசை ஆதரிக்க கூடாது என வலியுறுத்தினார். மேலும் ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் அறிவித்தபடி ஜல்லிக்கட்டை தமிழக அரசு நடத்த வேண்டும் எனவும் வைகோ கேட்டுக் கொண்டார். மெரினாவில் பல லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூட ஜல்லிக்கட்டு மட்டும் காரணம் அல்ல என்றும் பல விவகாரங்களில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதே காரணம் என்றும் வைகோ குறிப்பிட்டார். மேலும் தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் அவர் கூறினார். ஈழத்திலும் சுதந்திர வாக்கெடுப்பு, சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு பிரசல்ஸில் இந்த வைகோ முன்வைத்தான். அதை உலகம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும், தீரும். நம்பக்கம் நியாயம் இருக்கிறது. இனக்கொலை குற்றவாளிகள் சர்வதேச நீதிமன்ற கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்.